பிஜேபி எதிர்க்கின்ற வகுப்பாத்தை எதிர்க்கின்ற நிலையிலிருந்து திமுக மாறவில்லை. அந்த பொறுப்பிலிருந்து அது போய்விடவில்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வகுப்பாத சக்திகளை கடுமையாக எதிர்த்து போராடக்கூடிய வச்சு திமுக தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக அதில் உறுதியாக இருக்குது. கடந்த கால அனுபவங்களை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மாநில உரிமை பாதுகாப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்து போராடினார். மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை இந்திய திணிப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத திணிப்பாக இருக்கட்டும், மாநில உரிமையில் பறிக்கிறதா இருக்கட்டும், PM ஸ்ரீ திட்டமாக இருக்கட்டும், இது போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மீதில் ஒன்றிய அரசு பிஜேபி எந்த தாக்குதலை நடத்தினாலும் அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கு அவர் முழுமையாக நின்று உறுதியாக நின்று போராடி இருக்கிறார். தேர்தல் பரப்புரை என்ன மேற்கொண்டார்? இந்த போட்டி என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம் தான் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு தேர்தல் பரப்புரையை மாற்றி வச்சார். அந்த நெரேட்டிவை மாற்றினார். அப்போ குறைத்து மதிப்பிட முடியாது. இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்குகள் நாங்கள் அங்கே வைக்கிறோம், இடம்பெறுகின்றோம். நாங்கள் அதிலேருந்து வெளியேறோம்லாம் சொல்லலை. நாங்கள் அந்த கூட்டில் தான் வெளியேறுகிறோம். நாங்கள் அந்த கூட்டில் தான் இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக பிஜேபி, RSS வகுப்பாத சக்திகள், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலை எதிர்த்து நாங்கள் ஒன்றுபட்டு போராடுவோம். அதில் மாற்று கருத்து இல்லை.